டாக்டர் சொல்றாங்க விஜய் கிட்ட ஹெட் இன்ஜுரி எதுவுமே இல்லை வெண்ணிலாவுக்கு. எமோஷன் ஷாக்கால தான் இப்படி ஆயிருக்காங்க. இந்த கண்டிஷனை டிசாசிட்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவோம். சிலருக்கு இது ஷார்ட் டேர்மா இருக்கும், கவுன்சிலிங்லயே சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். பட் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லாதனால அவங்களுக்கு மெமரி கெயின் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. விஜய் கேட்கிறாரு, டாக்டர் கியூர் பண்ணிடலாமா வெண்ணிலாவுக்கு? எல்லாம் பண்ணிடலாம் விஜய், கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு வெண்ணிலாவுக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். விஜய் சொல்றாரு, ஓகே டாக்டர், ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கேத்த அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருந்து டாக்டரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் நான் அஃபோர்ட் பண்ணிடுவேன் டாக்டர். விஜய் கவலைப்படாதீங்க, ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஊர்லயே இருக்காங்க, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபாரின் டாக்டருக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது விஜய். நான் உங்க போட்டோவை பார்த்து வெண்ணிலா ரியாக்ட் பண்ணிருக்காங்க, அதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் விஜய். அவங்க பக்கத்திலேயே இருந்து பழைய விஷயத்த எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா வெண்ணிலாவுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இங்க வெண்ணிலாவை வீட்டுல வச்சு கூட பாத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கவுன்சிலிங்க்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தா போதும். விஜய் சொல்றாரு, டாக்டர் இவங்களை ஆஸ்பத்திரியிலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல, சீக்கிரத்துல ரெக்கவரி ஆயிருவாங்கல்ல. விஜய் டெஸ்ட் எல்லாம் முடியட்டும் வெண்ணிலாவுக்கு, நான் பார்த்து சொல்றேன். அப்புறம் விஜய், உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காண்டி ஸ்பெஷலிஸ்ட நான் வர வைக்கிறேன், அவர்கிட்ட நீங்க ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. சரி டாக்டர். நீலா கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும். சிஸ்டர், நான் எழுதி கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் பேஷண்ட்டை வச்சு எடுத்துருங்க. யமுனா கேக்குறாங்க, நவீன் எங்க மாமா? குமார் சொல்றாரு, ஏதோ போன் வந்திருக்குன்னு பேசிட்டு வரேன்னு போயிருக்காப்ல. சரி மாமா, டீ எடுத்துக்கோங்க. யமுனா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லுங்க மாமா. காவேரிய பத்தி பேசினாலே நீ எதுக்குமா டென்ஷன் ஆற? நான் இங்க இருந்து கிளம்புனா போதும்னு மாதிரி பேசுறியம்மா. நான் அந்த மாதிரி நினைப்பேனா? நீ இந்த வார்த்தையும் மனசார சொல்லலன்னு எனக்கு நல்லா புரியுது யமுனா. இருந்தாலும் கேக்குறேன் யமுனா, என்ன பதட்டம் உனக்கு? சாரி மாமா, நீங்க சொன்னது கரெக்டு தான், நான் தான் பதட்டப்படுறேன்னு தெரியுதுல்ல மாமா. அப்புறம் எதுக்கு நவீன் கிட்ட திருப்பி திருப்பி காவேரிய பத்தி பேசுறீங்க? அவரே காவேரி நினைப்ப விட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிற நிலைக்கு வந்திருக்காரு. திருப்பி திருப்பி காவேரிய பத்தி நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மாமா அவரை சரி பண்றது? என்ன யமுனா பேசுற? இப்ப நம்ம பேசலாட்டி கூட நவீனுக்கு காவேரி நினைப்பு வராதுன்னு நினைக்கிறியா? நவீனுக்கு ஞாபகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நவீனுக்கு தப்பான எண்ணம் மாத்திரம் இருக்கவே இருக்காது. நவீனுக்கு இப்ப காவேரி மேல இருக்கிறது ஒரு அக்கறை தான். நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நல்ல நிலைமையில வரணும், இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அவளை சரி பண்ணணும்னு நினைக்கிறான் நவீன். அவ்வளவுதான் யமுனா, எனக்கு நவீனையும் தெரியும் காவேரியையும் தெரியும். நீ யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கு, அதே தப்பு யமுனா. இங்க 2 பேர்னால உனக்கு நல்லதே தான் நடக்கும். அவங்க 2 பேரும் மனசெறிஞ்சு கூட உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க யமுனா. உனக்கு இல்ல யமுனா, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க இவங்க 2 பேரும். அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க யமுனா. இந்த மாதிரி நவீனை பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா நவீனுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடும். முதல்ல இந்த குணத்தை மாத்திக்க யமுனா. நான் சொல்றது புரியுது இல்ல மாமா? நல்லா புரியுது. ஆனா நவீனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்னையே அறியாம எனக்கு பயம் வருது. எனக்கு நவீன் தான் மாமா எல்லாமே. என்னால அவர் விஷயத்த பதட்டப்படாம இருக்க முடியல மாமா. யமுனா, அந்த பயமே வேணாம் உனக்கு. உனக்கும் நவீனுக்கும் எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நவீனு உனக்கு துரோகம் மாத்திரம் நினைக்கவே மாட்டான். நவீனு உன் கூட பாசமா நடந்துக்கணும்னா நீ இப்படி நினைக்கிறத மாத்திக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. ஆனா பிரச்சனை நவீன் கிட்டயோ காவேரி கிட்டயோ இல்ல, உன்கிட்டதான் இருக்கு யமுனா. நான் நவீன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். மாமா சொன்னத ஞாபகம் வச்சுக்கோ. வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. விஜய் டென்ஷனா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு வெளியே. காவேரிக்கு திருப்பியும் கால் பண்றாரு விஜய். ராகினி காவேரியோட போன் அடிக்கிறத பார்த்துட்டு சுத்தி பாக்குறாங்க காவேரி இருக்காளான்னு. காவேரியோட போனை எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி எப்படியோ சமாளிச்சிட்டோம். திருப்பி அட்டன் பண்ணி பேசாம இருந்தா விஜய்க்கு டவுட் வந்துரும்ல. காவேரி போனை சைலண்ட்ல போட்டு வச்சிடலாமா? சைலண்ட்ல போட்டு வைப்போம், யாரு கேட்க போறா? நம்ம சைலண்ட்ல போறதுக்கு முன்னாடி போன் கால் கட் ஆயிருச்சு. திருப்பி காவேரிக்கு விஜய் போன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப நர்ஸ் கூப்பிடுறாங்க விஜய. விஜயும் காலை கட் பண்ணிட்டு திருப்பி போறாங்க.
நர்ஸ பாக்குறதுக்கு. விஜய் கால் பண்ணது காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளும் கால் பண்ணுவா. கால் ஹிஸ்டரிய நம்ம டெலீட் பண்ணிடுவோம்னு ராகினி கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்றாங்க. இப்படியே கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிக்கிட்டு இருந்தா எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? காவேரி இப்ப போனை மறந்துட்டு போயிட்டா, நம்ம கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிட்டோம். எல்லா நேரமும் இந்த மாதிரி நடக்குமா? காவேரி கூட விஜய மறந்துட்டு இருந்துருவா போல இருக்கு. ஆனா விஜய் திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்கானே. வெண்ணிலா கூட இருக்கும்போது கூட காவேரி நினைப்பாதான் விஜய் இருப்பான் போல இருக்கு. அஜய் சொன்னதுக்கும் விஜய் இப்படி நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. எல்லாம் ராகினி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப காவேரிய பாக்குறாங்க. அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க மெதுவா. காவேரி போனை அவசர அவசரமா எடுத்த இடத்துல வைக்கிறாங்க. வேகமா அவங்க ரூமுக்கு ஓடி போறாங்க. காவேரி நேரா போய் போனை எடுக்கிறாங்க. விஜய் போன் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறாங்க. ராகினி அவங்க ரூம்ல இருந்து வர்றாங்க. என்ன காவேரி, போனை அப்படி துரு துருன்னு பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, விஜய் கிட்ட கால் வரும்னு பாத்துக்கிட்டே இருக்கியா? காவேரி, இன்னமும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு? நீ ரொம்ப பிராக்டிக்கலான ஆளாச்சே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்ல நான் நினைச்சேன். இப்படி சோகமா மொபைல பாத்துக்கிட்டு இருக்கத பார்த்தா விஜய் உன்னை விட்டுற மாட்டாருன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு போல இருக்கே. அப்படியா காவேரி? முகத்தை இப்படி கடுப்பா வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? அடுத்து என்ன பண்ண போற காவேரி? ஓ, இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணலான்னு பாக்குறியா? ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆனா நீ தானே விஜயோட பொண்டாட்டி. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போனேன்னா பயங்கரமான செட்டில்மெண்ட் கிடைக்கும். ராகினி, நிறுத்துறியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் ராகினி. விஜய பத்தி நல்லா தெரியும். உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ. காவேரி, அச்சோ அச்சோ, விஜய பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்லு காவேரி, என்ன தெரியும்? நீலாவ நம்ம அழைச்சிட்டு வந்தாலும் விஜய் அவளை மீறி உனக்கு புருஷனா இருப்பாருன்னு நினைச்சுதானே நீ கூட்டிட்டு வந்த? என்னாச்சு பாரு காவேரி, அவ வந்ததுல இருந்து விஜய் உன்னை திரும்பி கூட பாக்கல. நைட்டு கூட வெண்ணிலா ரூம்லயே ஸ்டே பண்ணிட்டு காலையில எந்திரிச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. காவேரி, அவன் இது எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட. உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு கர்டசிக்கு கூட விஜய்க்கு தோணல பாரு. ஆனா காவேரிங்கிற ஒரு கேரக்டரு இந்த வீட்டுல இருக்குன்னு அவருக்கு சுத்தமா தெரியல. அகினி, நான் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால விஜய் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவர் காலையில எந்திரிச்சு போயிட்டாரு, அவ்வளவுதான். உன்கிட்ட நான் பேசணும்னு கூட எந்த அவசியமும் கிடையாது. நீ கிளம்பு. சரி, கிளம்புறேன். நான் இப்ப கிளம்புறதா விஷயம். நீ எப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்ப போற? காவேரி, முறைச்சாலும் ஒரு கலக்கம் உனக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல. என் பங்குக்கு எனக்கு தோன்றத நான் உனக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் விஜயும் நீயும் கொஞ்ச நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டீங்க. அத நீ நினைச்சுக்கிட்டு டீசெண்டா இந்த வீட்டை விட்டு போக முடியுமான்னு பாரு காவேரி. இல்லாட்டி நீயும் விஜயும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு வாயால 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புண்ணாக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியற மாதிரி இருக்கும் காவேரி. தேவையான்னு கொஞ்சமாவது யோசி காவேரி. பாவம் விஜய், அவருக்கும் வெண்ணிலா திரும்பவும் வருவான்னு தெரியாதுல்ல. இப்படி நினைச்சுதான் விஜய் உன்னை கல்யாணம் பண்ணாரு. மற்றபடி விஜய் உன்னை ஏமாத்தணும்னு மனசார கூட நினைக்கவே இல்லை. விஜய் உன் கழுத்துல தாலி கட்டினாலும் வெண்ணிலாவ அதுக்கு முன்னாடியே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு மனச மீறி தாலி கட்டினார்னு ஒரே காரணத்துக்காண்டி உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா காவேரி? இது எந்த விதத்துல நியாயம் காவேரி? நீயே சொல்லு காவேரி. வெண்ணிலா தான் எனக்கு முக்கியம்னு விஜய் முடிவு பண்ணிட்டா அடுத்த செகண்டே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு அன்னைக்கு நீ தானே காவேரி சொன்ன. ஆனா இவ்வளவு தூரம் விஜய்க்கு வெண்ணிலா தான் உலகம்னு தெரிஞ்சோம் இன்னமும் இந்த வீட்லயே இருக்கீங்க காவேரி. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது காவேரி? எல்லாம் தெரிஞ்சோம் இந்த வீட்லயே நீ இருக்கன்னா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போலான்னு தானே இருக்கன்னு எனக்கு தோணுது. சொல்லு காவேரி, சரியா தானே சொன்ன? காவேரி, போகாத, நில்லு நில்லு காவேரி, நில்லு. ராகினி அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, போடி போ, இப்படியே உன் மண்டைய கல்விதான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி நான் பண்ணுவேன். நான் பேசுற 10ல் 1 வார்த்தையாவது உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமையா போயிரும். தாத்தாவுக்கு எதிரில காவேரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா யதார்த்தமா பாக்குறாங்க. காவேரி, என்னம்மா, விஜய் இன்னும் ஆஸ்பத்திரியில இருந்து வரலையாம்மா?
போனாவது பண்ணானாமா? தாத்தா போன் என்னம்மா பண்ணலையா? ஆ, பண்ணுனாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கால் பண்ணாரு. என்னம்மா சொன்னா? டாக்டர் இன்னும் வரல போல இருக்கு, வந்ததும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு விஜய் சொன்னாரு. ஓ, எப்படியோம்மா, மறக்காம உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்ல, அது போதுமா. ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க? இப்ப அவர் ஃபோன் பண்ணலாட்டி தான் என்ன? சூழ்நிலை எனக்கு புரியாதா? ஏன் காவேரி சொல்ல மாட்ட? காலையில விஜய் உன்கிட்ட சொல்லாம போயிட்டானேன்னு மனசு தாங்கிக்க முடியாம இருந்தது தாத்தாவுக்கு நல்லாவே தெரியுமா? இப்ப என்கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசுறியாமா? அப்படி எல்லாம் இல்ல தாத்தா. இது கிளம்புனது கூட தெரியாம நான் வாட்டுக்கு தூங்கிட்டே இருந்துட்டேன். எனக்கு அதுதான் கில்ட்டியா இருக்கு. நான் காலையில எந்திரிச்சிருந்தேன்னா விஜய் கூடயே ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பேன். அவர் என்ன வேணும்னுக்கேவா என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனாரு நான் கோச்சுக்கிறதுக்கு? காவேரி, அப்பனா நீ தெளிவா தானே இருக்க? ஏன் தாத்தா, ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? இல்ல காவேரி, வெண்ணிலா வந்த உடனே உன்னை கண்டுக்கலையோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. காவேரி, அப்படி எதுவும் இல்லாட்டி தாத்தாவுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் நேத்தி பார்த்தப்ப உங்க அக்கா கிட்ட கூட அந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் யோசிச்சுதான் தாத்தா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தாத்தா, அது எனக்கு சடனா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல தாத்தா. அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சுச்சு. வெண்ணிலா உயிரோட இருந்தாங்களா இல்லையான்னு அவருக்கு தெரியவே இல்லை. இப்பதான் அவர் மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த துக்கம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. விஜய் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்காண்டி விஜய் என்ன கண்டுக்காம விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. விஜய் அப்படி யோசிக்கவே மாட்டாரு. நான் தான் தாத்தா அவசரப்பட்டு புலம்பி தொலைச்சிட்டேன். இது வேற ஒண்ணும் இல்ல தாத்தா, என்னைய மீறி ஒரு பொறாம குணம் வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. இதுவும் விஜய போய் அப்படி யோசிச்சு பயந்துருக்கேன் பாருங்களேன் தாத்தா. நான் இப்படி எல்லாம் யோசிச்சேன்னு விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. தாத்தா, அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் தாத்தா. இல்லம்மா, நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும். அவன் ரொம்ப நாள் கழிச்சு வெண்ணிலாவை பார்த்த உடனே வெண்ணிலாவுக்கு சுயநலவு இல்ல, அந்த குற்ற உணர்வு விஜய்க்கு. அதனால அவன் வெண்ணிலாவை எப்படி இருந்தாலும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காமா. வெண்ணிலா மேல இருக்கிறது சிம்பதி மாத்திரம்தாம்மா விஜய்க்கு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணால உன்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது. எல்லாம் நீ புரிஞ்சுப்பன்னு உள்ள நம்பிக்கையில தான் வெண்ணிலாவை இப்ப ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அத்தா, எனக்கு நல்லா புரியுது. நானும் அவ்வளவுலாம் யோசிக்கல. நான் சொன்ன மாதிரி சடனா என்னால எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவுதான் தாத்தா. இப்ப நான் தெளிவாதான் இருக்கேன் தாத்தா. அவ்வளவுதாம்மா காவேரி. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. சரி தாத்தா. காவேரி கிட்ட பேசிட்டு தாத்தா விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய், என்னப்பா இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கியா? ஆமா தாத்தா, உள்ள ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வெண்ணிலாவை அட்மிட் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அப்படியா விஜய்? அட்மிஷன் போடுறதா இருந்தா ஒரு கேர்டேக்கரை பாத்துக்க சொல்லணுமா தாத்தா? டேய், அதை பாத்துக்கலாம்ப்பா. நீ வீட்டுல வச்சு பாத்துக்கலான்னு சொன்னியா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு தாத்தா. ஆக்சுவலா டாக்டரே அதை தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. இத கேட்ட உடனே தாத்தா அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, தெரிஞ்சவங்க யாராவது அவங்க பக்கத்திலே இருந்து பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க சொல்றாங்க. வீட்டுல வச்சு பாத்துக்கிறது தான் பெட்டர்னு சொல்றாங்க தாத்தா. விஜய், அவங்க சொல்றதும் கரெக்டு தான்ப்பா. ஆனா இங்க இருக்க சூழ்நிலையும் பார்க்கணும்லப்பா. காவேரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான்னு ஒரே காரணத்துக்காண்டி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லா முடிவும் எடுக்க கூடாதுல்ல தாத்தா. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா வெண்ணிலாவை இந்த நிலைமையில பார்த்ததும் அவ கூடவே இருந்து அவளை சரி பண்ணணும்னு தோணுது தாத்தா. தான் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நானும் சொன்னேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் எனக்கே அது சரி வராதுன்னு புரிஞ்சிருச்சு தாத்தா. ஆஸ்பத்திரியில இருக்கிறது தான் சரி, அப்பப்ப பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். சரி விஜய், அப்படியே பண்ணிக்கலாம். அது யாருக்கும் சங்கடம் இல்லாம இருக்கும் இல்லையா? தாத்தா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. தாத்தாவும் அங்க விஜய் விஜய்னு கூப்பிடுறாங்க. விஜய் போனை பார்த்துட்டு சொல்றாங்க, சிக்னலே இல்லையே. தாத்தா, கேக்குதா? விஜய், எனக்கு கேக்குது, உனக்கு கேக்குதா? தாத்தா, இங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது தாத்தா. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் தாத்தா, அப்புறம் பேசி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி விஜய். சரி தாத்தா, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
போனை கட் பண்ணிடுறாங்க. தாத்தா யோசனையிலே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.